ஈரான் சொன்னாலே தொடர்ந்து போர் நடந்து கொண்டிருக்கும் ஒரு பாலைவன நாடுன்னு தான் நிறைய பேரு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனால் பாலைவனம் மட்டுமின்றி அடர்ந்த காடுகள், கடற்கரைகள், அருவிகள், மிகப்பெரிய தேசிய பூங்காக்கள் மற்றும் பனிப்பொழிவு என மத்திய கிழக்கு நாடுகளிலேயே மிகவும் அழகான நிலப்பரப்புகளையும் மற்றும் கலாச்சாரத்தையும் கொண்ட ஒரு நாடுதான் ஈரான். ஈரான் நாட்டில் பலதரப்பட்ட இனக்குழு மக்கள் வாழ்ந்து வந்தாலும் இந்நாட்டில் அதிக மக்கள் தொகை கொண்ட இனக்குழு மக்களாக பெர்சியன் என்கின்ற இனக்குழு மக்கள் தான் அதிக எண்ணிக்கையில இருக்காங்க. மேலும் தற்போதைய ஈரான் ஒரு காலத்தில் பெர்ஷியா என்றுதான் அழைக்கப்பட்டது. இன்று ஆசியாவில் பல நாடுகள் கொண்டாடும் நவ்ரோஸ் என்கின்ற பெர்ஷியன் நியூ இயர் ஈரான் நாட்டைச் சேர்ந்த பண்டிகையாகும். ஈரான் நாட்டில் காதலர் தினம் பொது இடங்களில் கொண்டாடப்படுவதில்லை. எடுத்துக்காட்டாக பொது இடங்களில் காதலர் தினத்தன்று ப்ரொபோஸ் செய்வது போன்றவை தடை செய்யப்பட்டுள்ளது. மேலும் பொது இடங்களில் மதுபானங்கள் அருந்துவதற்கும் மற்றும் யூடியூப், பேஸ்புக், ட்விட்டர் போன்ற செயலிகளுக்கும் ஈரான் நாட்டில் தடை விதிக்கப்பட்டுள்ளது. உலகிலேயே அதிகளவு எண்ணெய் வளத்தை கொண்ட உலகின் 3வது நாடு மற்றும் அதிகளவு இயற்கை எரிவாயு வளத்தை கொண்ட உலகின் 2வது நாடு ஈரான். சிவப்பு தங்கம் என்று அழைக்கப்படும் குங்குமப்பூவை உலகிலேயே அதிக அளவில் உற்பத்தி செய்யும் நாடு ஈரான். கையால் உருவாக்கப்படும் கார்பெட்டுகளுக்கு புகழ்பெற்ற நாடு ஈரான். மணலை சமையலில் பயன்படுத்தும் ஆர்மோஸ் ஐலாண்ட் என்கின்ற புகழ்பெற்ற தீவை கொண்ட நாடும் ஈரான் நாடுதான். வரலாறு ரீதியாக கேவியார் என்கின்ற உலகின் விலை மதிப்பு மிக்க மீனின் முட்டைகளை மிகுந்த தரத்துடன் உற்பத்தி செய்யும் நாடும் ஈரான் நாடுதான்.